இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பற்றி கொண்டிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவம், இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நிறைந்த மனிதனாய் மனுஷியாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே அவரையே பற்றி கொண்டிருக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். உலகத்தை உற்று பார்க்கின்ற பொழுது உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்ற நபர்களை நாம் பார்க்க முடியும். பதவிகளை சார்ந்து வாழுகின்ற ஒரு கூட்டம், பணத்தை சார்ந்து வாழுகின்ற ஒரு கூட்டம், பலத்தை சார்ந்து வாழுகின்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். சமூகத்தை சார்ந்து வாழுகின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும். எப்படியும் வாழலாம் என்று சொல்லி வாழுகின்ற ஒரு பெருங்கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். துன்மார்க்கமாய் வாழுகின்றவர்களை நாம் கவனித்திருக்க முடியும். இவற்றின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பதே நலம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 73 நாம் அப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 73 நாம் வாசிக்கின்ற பொழுது, துன்மார்க்கன் செழித்திருக்கிறான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அவன் விரும்புவதை காட்டிலும் அதிகமாய் நிறைவேறுகிறது என்றாலும் அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கும்படியாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய் நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 73:28 நாம் வாசிக்கின்ற பொழுது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். சங்கீதம் 119:72 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீர் விளம்பின வேதமே நலம். பிரசங்கி 5:1 நாம் வாசிக்கிறோம், உமக்கு செவி கொடுப்பதே நலம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் உண்டு, ஒரு அழியாத ஒரு வாழ்வு உண்டு, ஒரு நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு. அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பூலோகத்திலே நீ கர்த்தரை பற்றி கொண்டிருக்க நலமுடன் காணப்படுவாய் என்றால் ஆண்டவர் அவ்விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையானது இடுக்கமான வாசல் வழியிலே பிரவேசிக்கிற ஒரு அனுபவமாய் காணப்படலாம். உபத்திரவத்தின் பாதையிலே நீ நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது பலவிதமான துன்பத்தின் நடுவிலே நீ காணப்படலாம். எல்லாவற்றின் மற்றிலும் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அதுவே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நீ உறுதியாய் காணப்படு. கர்த்தர் உன்னோடு கூட உன்னை பலமாய் நடத்துவார். இந்த பூலோக வாழ்க்கைக்கு பின்பதாக அழியாத ஒரு நித்தியமான வாழ்க்கையை உனக்கு அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.